ஏய் 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 பிங்கிமா பிங்கி பிங்கிமா சொல்ற பச்சி அவங்களா டேடி மேலே இதோ செல்லம் டேடி செல்லம் அவங்க அதான் டேடி மேலே உட்காந்துருக்கேன். அடுத்து இந்த மேடம் வரணுமா, இந்த மேடம் தூக்கணுமா, மேடம் ரவுடி ரவுடி பேபி. ஐயோ வரக்கூடாதா, டேடி கிட்ட இருக்கிறாளா, யாரும் வரக்கூடாதா, மிரட்டுறா. நீ போமா, போயிடுமா வேணாம், அவன் இருக்கா போயிடு. ஏ பிங்கிங்க வா, பிங்கி தண்ணி ஊற்ற போகிறேன், தண்ணி ஊற்று டேடிமா, தண்ணி எடு, பிங்கி மேலே ஊற்றலாம், தண்ணி எடுங்க ஊற்றலாம். அவர் பேச மாட்டாரா? சிக்கன் ரைஸா டேடிமா? ஒரு ஹாய் சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு. ஹாய் ஹாய், என்ன ஐடியா? யாருக்கு? நீ ஐடியா கொடுக்க வேணாம், அவர் பேரே வச்சிருக்காரு, உன்னை ஹாய் சொல்ல சொல்றாரு. ஹாய் 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 தெரியல எனக்கு. சிறு தொழில் அப்படின்னா எனக்கு புரியல. பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா யாரை கேட்குறீங்க? வீட்டுக்காரிய அண்ணியவா தெரியல. அண்ணி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணியிருக்காங்களான்டா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையா? சிறு சிறு தொழில்னு போட்டிருக்காரு, எனக்கு புரியல. ஹாய் ரவி பிரதர். பிங்கி ஏய் போல வாய் மூடு. நான் நாளைக்கு ஹரிஹரனா? ஓகே ஹரிஹரன். நான் நாளைக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறேன் பிரதர், கேட்குறேன், நான் இதை பற்றி சொல்கிறேன். நானும் கூகுளில் போட்டு பார்க்குறேன், யூடியூப்பில் ஏதாச்சும் வருதான்ட்டு செக் பண்ணுறேன். என்னை பற்றி சொல்லணுமா பிரதர்? என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோடய பேர் சுமி. வேறு என்ன கேட்குறீங்க? என்னோடய கணவன் பேர் சதீஷ். நாங்கள் 2 பேரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். டெய்லி காலையில் எழுந்திரிப்பேன், கிளம்பி வேலைக்கு போயிடுவேன், திருப்பி நைட்டு வருவேன், வீட்டில் சமையல் பண்ணுவேன், சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டேன், ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு போட்டுருவேன், லைவ் போட்டுருவேன், அப்புறமா சாப்பிடுவேன். இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் கரெக்டாக ஹாய் ஓகே ரவி பிரதர். இதுக்கடையில் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணிவிடுவேன், எங்கள் அண்ணிக்கிட்ட பேசிடுவேன், அவ்வளோதான். இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சு. டெய்லியும் அன்னிக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் பேசிடுவேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா. அண்ணன் தவறியாச்சு. ஸோ அண்ணன் இருக்கும்போதும் நாங்கள் அதிகமாக அண்ணிக்கிட்ட தான் பேசுவோம். இப்போ சொல்ல வேணாம், அண்ணி மட்டும்தான், அவ்வளோதான். இதான் லைஃப், இப்படி தான். நான் வேறு எதாவது சொல்லணுமா சொல்லுங்கள், சொல்கிறேன். நல்லா இருக்கேன் அறிவு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐடியா பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷார்ட்ஸு பாருங்கள். பிடிச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஷார்ட்ஸில். ஓகே, நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ பாய், குட் நைட், டேக் கேர். நாளைக்கு லைவ் பார்க்கலாம். ரமேஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் புலம்புலெல்லாம் கேட்டதுக்கு. யார்கிட்டயாச்சும் ஒருத்தட்ட புலம்பினே இருக்கிறதா இருக்குல்ல, லைஃபே அப்படி தான் இருக்குது. பாய் பிரதர், தேங்க்யூ ஸோ மச், குட் நைட். ஆமாம் பிரதர், ரொம்ப பசி வந்துடுச்சு. சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துடுது வேறு. ஸோ அதனால தான் நான் சாப்பிட்டுட்டு லைவ் போடுறது. லைவ் போட்டால் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே சாப்பிட்லன்னா கொஞ்சம் தூக்கம் கண்ட்ரோலில் இருக்குது. அதை போய் சாப்பிட்டு படுத்துக்கிறேன். பாய் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். டாட்டா, பாய் பாய், குட் நைட். ஓகே பாய். ரோஹித் இருக்கீங்களா? அவ்வளோதான். ஓகே, இந்த கொசு ரொம்ப கடிச்சிக்கிட்டு உட்கார விடல என்ன. நான் சொல்கிறேன், ஒரு வருடத்தில் நீங்கள் ஆண் மகனை பெற்றெடுப்பாய். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், உண்மையாக இருந்ததுன்னா.